சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. பாபா வந்துள்ளார். ஓர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ற இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை கூறுங்கள். சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது நினைவில் அமருங்கள். நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். யுத்தம் முதலியன நடக்குமானால் மனிதர்கள் உலகில் சாந்திக்காக ருத்ர யக்ஞத்தை படைப்பார்கள். உலகத்தில் சாந்தி இப்போது ஸ்தாபனையாக்கிக் கொண்டிருக்கின்றது. டிராமாவின் அனுசாரம் இன்னும் போகப் போக அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். சிலர் சேர்த்து வைத்த செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலருடையதை அரசு அபகரித்துக் கொள்ளும். பிரஜைகளே பிரஜைகளுடையதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். சுகமான உலகம் சதோ பிரதான உலகம். நாம் அங்கே செல்வதற்காக புருஷாரர்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். உரையாடுவதும் மிக மெதுமெதுவாக மிகவும் ரைல்டியுடன் செய்ய வேண்டும். நீங்கள் முற்றிலும் குப்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்தினங்களின் கஜானா நிரம்பியுள்ளது. நமக்குள் மிகுந்த சாந்தி இருக்க வேண்டும். பாபாவிடம் எவ்வளவு கஜானா உள்ளதோ நீங்களும் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆஸ்தி முழுவதும் உங்களுடையது. பாபா விரைவாக வேகமாக செய்யச் சொல்கிறார். டிராமா அனுசாரம்தான் நடைபெறுகின்றது. ஒவ்வொன்றும் தன்னுடைய நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலிலோ தானியங்கள் முதலியனவும் மிகவும் மலிவாக இருக்கும். பஞ்சம் முதலியனவும் பின்னால்தான் ஏற்படுகின்றன. தமோ பிரதானமான காரணத்தினால் அசாந்தி ஆகிவிட்ட ஆத்மா தந்தையின் நினைவால் சதோ பிரதானமாக சாந்தமாக ஆகிவிடும். குழந்தைகளிடம் நினைவில் முயற்சி இருப்பதில்லை. ஏனென்றால் கவனக்குறைவாக உள்ளனர். அதிகாலையில் எழுவதில்லை. எழுந்தாலும் அந்த மஜா வருவதில்லை. உறக்கம் வரத் தொடங்குகிறது என்றால் தூங்கிவிடுகின்றனர். நம்பிக்கை இழந்தவராகி விடுகின்றனர். சாட் வைப்பார்களானால் லாபம் நஷ்டம் பற்றி தெரிந்துவிடும். எனது மனநிலையில் அற்புதம் செய்துள்ளது என்று. உங்களுடையது ஒரே வழிமுறை. உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்வதற்கான வழிமுறை. உலகத்தில் சாந்தி ஸ்தாபனை செய்கிறீர்கள் என்றால் குழந்தைகளும் சாந்தியில் இருக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. வெற்றி மூர்த்தியாகிய நான் சங்கம யுகத்தின் உயர்ந்த மேடையில் அமர்ந்துள்ள ஆன்மீகத் திருவிழாவில் தூய்மை என்பது நிலைத்த அசைக்க முடியாத தெய்வீகமான ஆத்மா. சோதனை வரும்போது ஏன் இது வந்தது என்று கேள்வி எழுப்பாமல், நேரத்தை வீணாக்காமல் உடனே பிந்து நிலையை அடைந்து பூரண விக்கிரகமாக மாறுகிறேன். நான் பார்த்தும் பாராது கேட்டும் கேளாது இருக்கிறேன். பிதா சொல்வதையே கேட்கிறேன். அவர் காட்டுவதையே பார்க்கிறேன். பரமபிதா பரமாத்மா எனது பரம பிதாவாகவும் பரம மாதாவாகவும் பரம ஆசானாகவும் பரம சத்குருவாகவும் பரம நண்பராகவும் இருக்கிறார். தந்தையின் குணங்கள், பொறுப்புகள், சத்தியமான உறவுகள் என்னுள் ஊன்றப்படுகின்றன. அவற்றின் ஊடாக நான் தேவதையாகவும் தேவதூதனாகவும் மாறுகிறேன். கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கும் தூய தன்னுள்ள நல்லாட்சிகள், உணர்வுகள், எண்ணங்களின் மூலமாக திவ்ய அதிர்வுகளைப் பகிர்கிறேன். நான் பழம்பெரும் ஆத்மா. இந்த சிருஷ்டி விருட்சத்தின் ஆதாரத் தண்டாகவும் ஒவ்வொரு கர்மத்திற்கும் குல மரியாதைக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் ஆதாரமாகவும் ஆத்மாக்களுக்கு சமயத்துக்கும் ஸ்திதிக்கும் ஆதாரமாகவும் விளங்குகிறேன். எனது சங்கல்பங்கள் மற்றும் கர்மங்கள் மூலம் சக ஆத்மாக்களுக்கு உயர்தர சக்திகள் பாய்கின்றன.
என்னை பின்பற்றும் அனைத்து ஆன்மாக்களின் முன்னோடியாக நான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறேன். நான் பூர்வ ஜாத்மாக்களுக்குச் சிகரமாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி, ஞானம், அன்பு வழங்கும் உத்தார மூர்த்தியாக மாறுகிறேன். எந்தச் சூழ்நிலையிலும் சோதனை வரும்போது பயப்படாமல் உடனடியாக பிந்து நிலையை அடைந்து பூரண வெற்றியடைகிறேன். சாகார உலகில் நான் தமோ சூழ்நிலையிலும் தாமரை போல் தூய்மையாக இருக்கிறேன். நான் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுகிறேன். எந்த லௌகீக வேலையையும் அலௌகீக நினைவில் செய்கிறேன். அந்த நினைவில் சுயம் எந்த விகாரம், மாய வாசனை, மனித சம்பந்தத்திற்கு வசமாகாமல் வெற்றித் திலகமாக இருக்கிறேன். ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கியிருக்கிறேன். ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான அமைதி இரண்டிலும் சமநிலை காண்கிறேன். ரமணிகரமாக அன்புடன் அனைத்தும் தந்த வள்ளல் சிவபாபாவுக்கு அநேக கோடி அன்பு நினைவுகளும் நன்றிகளும் சமர்ப்பிக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.